மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவன பராமரிப்பில் எளிதில் கடைபிடிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி திருமேஞானம் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பசுமை குடிலில் வெள்ளரி சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் நாகலாபுரம் கிராம வேளாண்மையாளர் திரு இ நவநீத கிருஷ்ணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வெந்தயம். இன்றைய தகவல் நேரத்தில் உணவு மற்றும் சத்து பாதுகாப்பிற்கான சிறுதானிய உணவுகளின் பயன்பாடுகள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நவீன தொழில்நுட்ப முறைகளை வேளாண் சாகுபடியில் பின்பற்ற துவங்கியுள்ளனர் நம் வேளாண் பெருமக்கள். அந்த வகையில் பசுமை குடிலில் வெள்ளரி சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் நாகலாபுரம் கிராம வேளாண்மையாளர் திரு இ நவநீத கிருஷ்ணன் அவர்களை சந்தித்த போது நான் வந்து அரை ஏக்கரில் வந்து பாலி ஹவுஸ் போட்டிருக்கேன் 2100 சதுர மீட்டரில். அதாவது பாலி ஹவுஸில் வந்து இப்போ குக்கும்பர், சாலடு குக்கும்பர்ன்ட்டு இந்த ரிஜ்வான் மல்டிஸ்டாருங்கிற விதையை வந்து நட்டிருக்கேன். ஒரு விதைக்கு விதை வந்து டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் கேப்பில் நடவு செஞ்சுருக்கேன். லேட்டல் டு லேட்டல், அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் 5 அடி கேப் விட்டு விதை நிறுத்தி பண்ணி அதை நட்டிருக்கோம். இதில் வந்து இந்த செடி வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ 45 நாள் ஆகுது. இதில் வந்து இப்போ ஒரு 3 வாட்டி பிக்கிங் பண்ணியிருக்கோம். 3 வாட்டியில் வந்து ஒரு 1.5 டன்னு 1 டன்னு வச்சு இப்போ ஒரு 4 டன்னு காய் பறிச்சிருக்கோம். இது வந்து 120 நாள் லைஃப் உள்ளது. வந்து நல்ல நம்ம மகசூல் எடுத்தோம்னா 45 டன்னு வரைக்கும் இதில் நம்ம மகசூல் எடுக்கலாம். இதில் வந்து பூச்சி இந்த தாக்குதல் செடி இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த செம்பேன் வரும்.
லீப் மைனர் வரும், அதாவது இலைக்கோட்டு புல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு நம்ம ட்ரைசோபாஸ் இந்த மாதிரி இது பண்ணால் அந்த இதுக்கு வந்து செம்பேன் மாதிரி விழுகிறதுக்கு வந்து மாஃபஸ்ஸு இல்லை எக்ஸோடெக்ஸ் இந்த மாதிரி அதை இது பண்ணால் ஒரு 10 ml ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு இது பண்ணால் அது கண்ட்ரோல் ஆகிடும். வேறு வந்து இந்த அழுகல், செடி அழுகல் வந்து வேறு அழுகல், தண்டல்கள் வரும். அதுக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம அளவாக பாய்ச்சணும். அதாவது நாங்கள் இதுக்கு வந்து 10 நிமிஷம், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 25 நாள் வரைக்கும் 2 நிமிஷம் தான் பாய்ச்சுவோம் ட்ரிப்பில் வந்து. பிறகு வந்து ஒரு செடிக்கு கொஞ்சம் பூ பிஞ்சு ஆரம்பித்த பிறகு வந்து 10 நிமிஷம் பாய்ச்சுவோம். பிறகு காய் நல்லா அதிகமாக வர்றப்போ வந்து 2 டைம், அதாவது 10 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் பாய்ச்சுவோம், திரும்ப 3 மணிக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 20 நிமிஷம் தான். பிறகு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபாகர் போட்டிருக்கோம், ஷேடு நெட்டு போட்டிருக்கோம். ஷேடு நெட்டு வந்து இந்த ஒரு 9 o'clock 10 o'clock வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். பிறகு வந்து ஒரு 12 o'clock மேலே டெம்பரேச்சருக்கு வந்து இது வச்சுருக்கோம், அந்த இண்டிகேட் பண்ணுறது. அது வந்து பார்த்துட்டு 40 டிகிரி கிராஸ் ஆனால் நாங்கள் ஃபாகரை போட்டு விடுவோம். அது ஒரு 3 நிமிஷம் ஃபாகர் போட்டு விட்டாலேவும் ஒரு 4 டிகிரி 5 டிகிரி டெம்பரேச்சரை டவுன் பண்ணிடும். 36 35 வந்துடும், ஹியூமினிட்டியும் கரெக்டாக கொண்டு வந்துடும். பிறகு திரும்ப கூடிச்சோன்னா திரும்ப ஒரு 3 மணி ஆகிறப்போ திரும்ப ஒரு 2 நிமிஷம் ஃபாகர் போட்டால் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிடலாம். பிறகு காய் வந்து பார்த்திங்கன்னா இதை பறித்து நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அங்கே தான் கமிஷன் மண்டிக்கு போகுது. அங்கேருந்து கேரளா இங்கே மற்ற இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் வாங்கி அனுப்புகிறாங்க. கிலோ வந்து இப்போதைக்கு இன்றைக்கி நிலைமை வந்து 21 ரூபா 22 ரூபா விற்கிது. 40 ரூபாய்க்கும் போகும், 15 ரூபாய்க்கு வரும். காய் அதிகமாக வரத்து வந்தால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும், கம்மியாக வந்துச்சுன்னா ரேட்டு அதிகமாகும். ஆவரேஜாக நமக்கு வந்து 20 ரூபா 18 ரூபா வந்து நமக்கு வந்து சேரும். ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம பறித்து எடுத்து அனுப்பணும்னா எல்லா செலவுன்னா 5 ரூபா வரைக்கும் செலவு வருது. கமிஷன் செலவு, போக்குவரத்து, அட்டை பாக்ஸ் அதை பேக் பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்து 5 ரூபா வரைக்கும் வருது. போக நமக்கு 13 ரூபா ஒரு கிலோவுக்கு மிச்சமாகும். 45 டன் ஆவரேஜாக 40-45 டன் எடுக்கலாம். 45 டன் எடுங்கிறப்ப வந்து நமக்கு 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு 3 மாதம் 3.5 மாதம் 120 நாள் கேப்பில் நம்ம அதை வரவு எடுக்கலாம். இது பாலிஹவுஸ் பார்த்திங்கன்னா செலவு வந்து ஒரு 18 லட்ச ரூபா வந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். இது நம்மளாவும் போட்டதுனால கொஞ்சம் கம்மி. இல்லை கான்ட்ராக்டுக்கு பேஸில் கொடுத்தோம்னா 22 லட்ச ரூபா குறையாமல் போடுவாங்க. இப்போ அதே போல் மழை பெய்யும். மழை பெஞ்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மழைக்கவும் நமக்கு 5000 லிட்டர் தண்ணி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம பைப் லைன் அதுலேருந்து இந்த சேனல் போட்டிருக்கோம், அந்த சேனல் வழியாக தண்ணி வரும். அதை பைப் கனெக்ஷன் கொடுத்து நம்ம கிணத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு தண்ணியும் கிடைக்கும், செடிக்கு தண்ணியில் ஈஸி குறையும். அதே போல் உரத்தை பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உரம் கொடுப்போம். அது இதுக்கு என்பிகே, பிறகு இந்த நியூட்ரிஷன் செகண்ட் நியூட்ரிஷன் கொடுப்போம், மைக்ரோ நியூட்ரண்ட்டு, இதை மாற்றி கண்டினியூவாக கொடுத்து அதுக்கான தேவையை வந்து பூர்த்தி செய்கிறோம் செடிகளுக்கு. இது மூலயமா நல்ல மகசூல் எடுக்கலாம். இப்போ இந்த வெள்ளரியை இப்போ நம்ம பாலிஹவுஸில் போடுற வெள்ளரிக்கும் ஓப்பனில் ஃபீல்டில் வைக்கிற விவசாயத்துக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. நம்ம அரை ஏக்கரில் வந்து ஓப்பனில் நம்ம பண்ணால் மினிமம் 6 டன்னுலேருந்து 7 டன்னு தான் எடுக்க முடியும், மேக்ஸிமமே அவ்வளோதான் எடுக்க முடியும். அதே இது நம்ம பாலிஹவுஸில் பண்ணுறதுனால ஆஃப் ஏக்கரில் வந்து நம்ம 45 டன் வரைக்கும் எடுக்கலாம். 45 டன்னுங்கிறப்ப இது வந்து ஃபேஸை வந்து நமக்கு ஹைட்டாக போகிறதுனால ஃபேஸ் வந்து நமக்கு கம்மியாகுது, ஏரியாவை குறைச்சி ஈல்டு அதிகமாகுது. அதே போல் தண்ணி பார்த்திங்கன்னா வெளியில் ஓப்பனுக்கு வந்து எப்படியும் ஆஃப் ஏக்கருக்கு வந்து 2 மணி நேரம் டெய்லி தண்ணி வேணும். இதுக்கு வந்து நமக்கு மேக்ஸிமம் போனால் 20 நிமிஷம் தண்ணி தான் நமக்கு இது தேவை. தண்ணியும் மிச்சம், இடமும் மிச்சம். இந்த இதுக்கு வந்து நமக்கு இந்த பாலிஹவுஸில் நல்லா குறைஞ்ச இடத்துல அதிகமான ஈல்டு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திரு இ. நவநீத கிருஷ்ணன் அவர்களை 9894317358 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. எதிர்பார்க்கப்படும் வானிலையில் காய்பிடிக்கும் பருவத்திலுள்ள பருத்தியில் காய்ப்புழுவின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டினால் ஹெக்டேருக்கு 2.5 லிட்டர் பாசலோன் 35% ஈசி மருந்தை தெளிக்க வேண்டும்.
பருத்தியில் தண்டுக்கூன் வண்டின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 25 கிலோ கார்பரில் 10% டிபி மருந்து அல்லது 33.3 கிலோ கார்போபியூரான் 3 சிஜி மருந்தை இட வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தில் பருத்திக்கு மண் அணைக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெந்தயம். இதன் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுள்ள கரிசல் அல்லது அங்ககச்சத்து மிகுந்த மணற்பாங்கான நிலத்தில் நன்கு வளரும். மிதமான தட்பவெப்பநிலை ஏற்றது. பருவம் ஜூன் முதல் ஜூலை மற்றும் அக்டோபர் முதல் நவம்பர் வரை. ரகங்கள் கோ 1 பூசா எரிலி பன்சிங், கோ 2 கிசார் சோனாலி. நீர் நிர்வாகம் விதைத்தவுடன் ஒரு தண்ணீரும் பிறகு 3ஆம் நாளும் அதனைத் தொடர்ந்து 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை விதைத்த 20 முதல் 25 நாட்கள் கழித்து அறுவடை செய்து பசுங்கீரையாக உபயோகப்படுத்தலாம். 90 முதல் 100 நாட்களில் விதைகள் உருவாகிவிடும். மகசூல் ஹெக்டேருக்கு பசுங்கீரை 4000 முதல் 5000 கிலோ வரையும், விதைகள் 500 முதல் 700 கிலோ வரையும் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அடுத்து வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் உணவு மற்றும் சத்து பாதுகாப்பிற்கு சிறுதானிய உணவுகள் குறித்து காண்போம். வளர்ந்து வரும் நாகரிக வாழ்வில் எளிதில் சமைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை மக்கள் பெரிதும் விரும்புகின்றனர். இன்று உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் பல நோய்களுக்கு சிறுதானிய உணவு சிறந்ததாக பயன்படுகிறது. சிறுதானிய அடை மிக்ஸ், சிறுதானிய கொழுக்கட்டை, கம்பு இனிப்பு ஆப்பம், சோள இனிப்பு ஆப்பம், பணியார மிக்ஸ், வரகு காராசேவ், துணை போலி, புட்டு மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ், சிறுதானிய நூடுல்ஸ் என்று பதப்படுத்தப்பட்ட சிறுதானிய உணவுகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். சிறுதானிய உணவில் உள்ள லிகனின் என்ற பொருள் மருத்துவ குணம் உடையது. இது குடலை சுத்தப்படுத்துவதோடு புற்றுநோயையும் குறைக்க வல்லது. மேலும் சிறுதானியத்தில் உள்ள பாஸ்பரஸ் உடலின் செல்களை உறுதிப்படுத்தி எலும்புகளுக்கு உறுதியை அளிக்க வல்லது. இவ்வாறு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வாரம் ஒரு முறையாவது நம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். நம் வருங்கால சந்ததியினரின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1980 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் ராஜபாளையத்தில் குறைந்தபட்ச விலையாக 1250 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 37 அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1470 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2033 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2025 ரூபாய்க்கும், நெல் சோனா மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 1520 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், கேழ்வரகு சிவப்பு செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 2450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2869 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4050 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும், தேங்காய் நடுத்தரம்
மேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும், எல் வெள்ளை அந்தியூரில் குறைந்தபட்ச விலையாக 6890 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7139 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து அவலூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 5069 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5809 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 5370 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5589 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 47.8% காற்றின் வேகம் மணிக்கு 3.8 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 5.8 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 494.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1002.4 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும்.
நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? கால்நடைகளை முறையாக பராமரிப்பதும் சீரான இடைவெளியில் சத்தான தீவனம் அளிப்பதும் நோய் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க உதவும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவன பராமரிப்பில் எளிதில் கடைபிடிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி திருமைஞானம் அவர்கள். பொதுவாக வந்து கால்நடைகளுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான தீவனங்கள் அளிக்கப்படும். அதாவது பசுந்தீவனம், உதாரணமாக புல் வகை, தானிய வகை, பயிர் வகை அல்லது மர இலைகள், அகத்தி, சுபாபுல் போன்ற மர இலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பசுந்தீவனங்கள். அதே வந்து உலர் தீவனங்களாக பார்த்தீங்கன்னா வைக்கோல், சோளத்தட்டை, கடலை கொடி போன்ற உலர் தீவனங்கள். அதே வந்து அடர் தீவனங்களாக பார்த்தீங்கன்னா எரிசக்தி மிகுந்த தானியங்கள், சோளம், மக்காச்சோளம், கம்பு போன்றவை. அதே மாதிரி புரத சத்து மிகுந்த புண்ணாக்கு வகைகள், கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு போன்ற புண்ணாக்கு வகைகள். அது இல்லாமல் தவிடு, அரிசி ஆலையிலேருந்து கிடைக்கக்கூடிய தவிடு போன்றவை வந்து பருப்பு போட்டு போன்றவை வந்து அடர் தீவனங்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து பசுந்தீவன பற்றாக்குறை வந்து மிக அதிகமாக இருக்கிறது. அது எப்படி வந்து மழைக்காலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பசுந்தீவனங்களை வந்து சேமித்து வைத்து கோடை காலங்கள் பயன்படுத்தலாம்ங்கிற தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா ஊறுகாய்ப்பூல் தயாரிப்பாகும். இது வந்து எப்படின்னா வந்து காற்று புகாத குழியில் வந்து பசுந்தீவனங்கள் துண்டுதாக நறுக்கி 1 மாதம் பதப்படுத்தி அதை வந்து ஊறுகாய் புல்லாயை பதப்படுத்த புல்லாயை மாற்றி கால்நடைகளுக்கு சத்துமிக்க தீவனமாக அளிக்கலாம். இது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலையில் பசுந்தீவனமாகவே நம்ம வந்து கால்நடைகளுக்கு கிடைக்கிறது. அது இல்லாமல் வந்து செரிமான தன்மையும் அதிகரிக்கிறது. அது கூட பார்த்திங்கன்னா வந்து அதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தாலும் அதனுடைய அளவு வந்து இதன் மூலம் குறைக்கப்படுகிறது. அது இன்னொரு தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாக கால்நடை பண்ணையாளர்கள் வந்து உலர் தீவனமாக கதிர் அறுவடை செய்த பின் வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக அளிப்பார்கள். ஆனால் வந்து கதிர் இருக்கும் பருவத்திலேயே, அதாவது தானியம் இருக்கும் பருவத்திலேயே பசுந்தீவன நிலையிலேயே அறுவடை செய்து அதை நிழலில் உலர்த்தி படப்பு போர் மூலமாக வைத்து கோடை காலங்களுக்கு தீவனமாக அளிக்கலாம். இதன் மூலம் என்னென்னா வந்து கதிர் இருக்கும் பருவத்திலே நம்ம வந்து தீவனத்தை கொடுப்பதால் சத்து வந்து மிகுதியாக இருக்கும், செரிமான அளவும் அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உலர் தீவனமாக வைக்கோல் பயன்படுத்துகிறார்கள். வைக்கோலில் பார்த்திங்கன்னா செரிமான அளவு வந்து 45% தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய புரத அளவு வந்து 0%. இதை எப்படி செறிவூட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா ட்ரீட்மெண்ட் என்பது 4 கிலோ யூரியா எடுத்து 100 கிலோ வைக்கோலுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம்னா நீரில் கலந்து ஒரு 21 நாட்கள் பதப்படுத்தி வந்து மறுபடியும் உணவாக அளிக்கும்போது அதனுடைய நார்ச்சத்து செரிமான திறன் கூடுகிறது. அது இல்லாமல் இந்த யூரியா நைட்ரஜன் மூலமாக புரதச்சத்து அளவும் வந்து கால்நடைகளுக்கு கிடைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அசோலாங்கிற ஒரு பசுந்தீவனம். அசோலாங்கிறது ஒரு பாசிவகை பசுந்தீவனம். இது வந்து புரதச்சத்தும் வைட்டமின்கள், தாதுப்புகள் அதிகமாகவும் காணப்படுகிறது. இது வந்து காய வைத்து அரைத்து கோழிகளுக்குள்ள அடர்த்தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். எனவே அடர்த்தீவன செலவையும் நாம் வந்து குறைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோஃபோனிக் பார்டர் என்பது மண் தேவையில்லாத,
அது நீரில் மட்டும் கொண்டு தகுந்த சீதோஷ நிலையில், அதாவது ஒரு 20-25 டிகிரி வெப்பநிலையில் ஒரு 7-8 நாட்கள் வளர்த்து, தானிய பயிர்கள் அல்லது பயிர் வகை பயிர்களை கொண்டு ஒரு 7-8 நாட்கள் வளர்த்து அது வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். இதனால் புரதச்சத்து அதிகமாகவும் கிடைக்கிறது. அது இல்லாமல் செரிமான அளவும் அதிகரிக்கிறது. இது என்ன சிறப்பு அப்படின்னா, நில வசதி இல்லாதவர்கள் அல்லது நீர் வசதி குறைவாக உள்ளவர்கள் அல்லது சிறிய கால்நடை பண்ணையாளர்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் எல்லா காலங்களிலும் பசுந்தீவனத்தை கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாது உப்பு கலவை அளித்தல். பொதுவாக கால்நடை பண்ணையாளர்கள் தாதுப்புகள்னால் இப்போ சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், துத்தநாகம், தாமிரம் போன்ற தாது உப்புகள் மிக மிக அவசியம். இது எதுக்கு அவசியம்னா, செரிமானம் சீராக நடைபெறுவதற்கும் திசு வளர்ச்சிக்கும் மற்றும் பற்றாக்குறை நோயை போக்குவதற்கும் இது மிக அவசியம். இது நமது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலே உற்பத்தி செய்து எல்லா கால்நடை மருந்துகளும் கிடைக்கிறது. இது விலை குறைந்த விலையில் கிடைக்கிறது. இது 1 கிலோ பாக்கெட் 45 ரூபா மட்டும்தான். இது ஒரு தீப்பெட்டி செய்து, அதாவது 30 கிராம் அளவில் ஒரு மாட்டுகளுக்கு டெய்லியும் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடர்த்தீவன கலவை தயாரித்தல். பொதுவாக கால்நடை பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தானிய வகைகள் ஒரு 50%, புண்ணாக்கு வகைகள் ஒரு 15 to 20%, தவிடு போன்ற ஆலைகளிலிருந்து உபரியாக கிடைக்கக்கூடிய தவிடு போன்றவை ஒரு 20-30%, இது கூட தாதுப்பு கலவை ஒரு 2%, மேலும் சால்ட் அல்லது ஃபீட் அடிட்டிவ்ஸ் என்ப வைட்டமின்கள் பிரிமிக்ஸ் அல்லது செரிமானத்தை ஊட்டக்கூடிய ஃபீட் அடிட்டிவ்ஸை ஒரு 0.5 to 1% சேர்த்து அடர்த்தீவன கலவையாக கால்நடைகளுக்கு அளிக்கலாம். இதன் மூலம் சரியான அளவு சரியான நேரத்தில் எல்லா சத்துக்களும் சரிவீத அளவில் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா தீவன கட்டிகள், அதாவது உலர் தீவனத்தை நன்றாக அரைத்து ஒரு பிளாக் மாதிரி செய்தோம்னால் இதனுடைய இடவசதி கூடியது. இது என்ன சிறப்பு அப்படின்னா, தீவனத்தை எளிதாக அதிகமாக சேமிக்கலாம். அது இல்லாமல் நன்றாக செரிமானமும் ஆகும். அது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்து முழு தீவனமாகவும் கால்நடைக்கு அளிக்கலாம். இதனோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, சேதாரம், தீவன சேதாரம் குறைகிறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா செரிமான அளவு கூடுகிறது. அமில நோய் போன்ற அடர் தீவனம் அதிகம் கொடுப்பதால் அமில நோய் போன்ற நோய்கள் தவிர்க்கப்படுகிறது. மேலும் பாலில் கொழுப்புச்சத்து குறைவதும் தடுக்கப்படுகிறது. இதை தவிர பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு சரியான அளவில் தீவனம் அளிக்க வேண்டும். அதாவது 100 கிலோ உடல் எடை உள்ள மாட்டுக்கு குறைந்தது 2.5 to 3 கிலோ உலர் எடை அடிப்படையில் தீவனமாக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இதை தவிர தரமான தீவனங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது தீவன பகுப்பாய்வுகள் மூலமாக தீவன தர பகுப்பாய்வு செய்து தரமான தீவனத்தை, எல்லா சத்துக்களும் உள்ள தீவனத்தை எல்லா காலங்களிலும் அளிக்க வேண்டும். எனவே மேற்கண்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கால்நடை பண்ணையாளர்கள் உற்பத்தி பெருகி லாபம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி திருமெஞ்ஞானம் அவர்களை 9711090641 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தி 2/6/2017 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கோ 51 ரக நெல் சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் வீரபாண்டி கிராம வேளாண்மையாளர் திரு SR முருகன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பெருஞ்சீரகம், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளுக்கு ஏற்படும் விபத்துகளும் அதற்கான முதல் உதவியும் தடுப்பு முறைகளும் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் M விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.
மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.